கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நம்மையே தாழ்த்தியவர்களாய் அவருடைய சமூகத்தில் அபக்கூக்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அபக்கூக்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். காலத்திற்கு எப்பொருளிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம் அதே வசனத்தை. ஆமென். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஆமென். எத்துணை காலத்திற்கு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாடுகள், ஏதாவது ஒரு வேதனை ஒவ்வொரு காலம். அபக்கூக்கு இறைவாக்கினர் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். ஒரு ஊழியக்காரன் இறைவாக்கினர். இப்போ ஆண்டவர் அதற்குண்டான பதிலை தருகிறார். நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள், கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன், விளக்கி சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆமன் பார்ந்தவர்களே, வேற்றினத்தாரை பாருங்கள், கூர்ந்து கவனியுங்கள். அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே விசுவசிச்சிருவாங்க. ஏன் எதற்கு என்ற கேள்வி அவங்க உள்ளத்தில் எழாது. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும், அழகா சொல்றார் பாருங்க ஆண்டவருடைய பதில் உரை, நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள், கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன், விளக்கி சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆண்டவருடைய பதில், ஜெபம் பதில், மன்றாட்டு பதில். ஆமென். அதனால தான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இந்த காலை பொழுதிலே கொடுத்தார். இப்போ அபக்கூக்கு ஆண்டவரின் பதிலுரை எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அபக்கூக்கு மீண்டும் முறையிடுகிறார், மீண்டும் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. ஆமென். அபக்கூக்கு மீண்டும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டு இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்கள் எங்களை தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. பிறஜாதி புகலிடமே எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவர் நீரே. ஆமென். எல்லாம் அவர் தான் செய்கிறார். அபக்கூக்கு எப்படி கேட்கிறார்? அப்போ ஆண்டவருடைய பதிலுரை எப்படி இருக்குது என்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் காவல் புரிவேன், ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆமென். ஊழியக்காரனுடைய வேலையே அதுதான். நான் காவல் மாடத்தில் நிற்பேன்,
கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக நான் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன கூறப் போகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என் மன்றாட்டுக்கு என்ன பதில் கொடுக்க போறார், கண்டறிவதற்காக நான் காத்திருப்பேன். அதனாலதான் 4ஆம் வசனத்தில் அபக்கூக்கு சொல்றாரு, இதை நம்பாதவரோ நேர்மையற்றவராய் இருப்பர். இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய், உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நம்பிக்கை, விசுவாசம். நேர்மையுடையவரோ தன்னுடைய நம்பிக்கையினால் வாழ். அதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கும். ஆண்டவரின் வார்த்தை யோவான் நட்சத்திரத்திலே பார்க்கிறோம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவைகளை எனக்கு தெரியும். என் ஆடுகள் மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், நானே நல்ல ஆயன். ஆமன் பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கணும். நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டதற்காக காத்திருங்கள். ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். அபக்கூக்கு மறுபடியும் ஜெபிக்கிறாரு, ஆண்டவருடைய பதில் ஜெபிக்கிறாரு, பதில். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இறைவாக்கின் அபக்கூக்கின் கிகையோன் பண்களில் பாடி ஒரு மன்றாட்டு எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம், ஆண்டவரே கண்டு அச்சமடைகிறேன், எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும், காலப்போக்கு அதை அனைவரும் அறியும்படி செய்யும், சினமுற்றது போதும். ஆமென். என்ன அழகு, என்ன அழகு, உம் அருள் அழகு, என்ன அழகு, உம் அன்பழகு, அழகு. ஊழியக்காரன் ஜெபிச்சார்னா அதுக்கு பதில் ஆண்டவர் கொடுப்பார், கொடுப்பார். மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படும், அது ஏற்ற பதில் அவர் கொடுப்பார். ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியுற்றேன், ஆண்டவரே உம் செயலை கண்டு நான் பயப்படுறேன், அச்சமடைகிறேன், எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். நாங்கள் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அதை பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் காலத்திலே மீண்டும் செய்யும், காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். எங்கள் வாழ்நாள் காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி இருந்தது என்று சொல்லி இப்போவே காட்டுங்க ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த காரியம் நடக்கட்டும், அப்போ தான் நான் இல்லாத போது கூட அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். என் வாழ்நாள் காலத்திலே நீர் காட்ட மீண்டும் செய்யும், காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். நேற்று மாலை ஆவியானவர் பேசினார், நான் உங்களை விட்டு போக போகிறேன். இயேசு பேசுகிறார், என்னை கொஞ்ச நாளில் காண மாட்டீர்கள், நான் உங்களை விட்டு போகிறேன் சொல்றார். சீடர்களுக்கு அங்கே முணுமுணுக்கிறார்கள், என்னவோ தெரியல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும், சினமுற்ற போதும் இரக்கத்தை நினைவு கூறும். சினமுற்றாலும் பாவம் செய்யாது. பொழுது விடுவதற்குள் உங்கள் சினம்
தனியட்டும். உள்ளத்தில் இந்த கோபம், தாபம், அகங்காரம், பொறாமை, காய்மகாரம், வெறுப்பு, வைரம். யோவான் அன்பு சீடன் அவருடைய பாதத்தில் அருகிலே நின்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பு சீடன் ராபோஜனத்திலே அன்பு சீடன் அவருடைய தோள் மீது சாய்ந்திருப்பதாக பார்க்கிறோம். சீடர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் யோவான் மட்டும் அவருடைய இதய துடிப்பை ஒவ்வொரு நாளும் மார்போடு சாய்ந்து மார்போடு சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை அறிந்தவன் தான் யோவான். அன்பு சீடன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இதய துடிப்பை ஒவ்வொரு நாள் அவருடைய பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு, இன்னைக்கு என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளும் அவர் வேதனையோடு பேசுகிறாரே. ஐயோ, கடைசி ராபோஜனத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ என் ஆண்டவருக்கு. அவருடைய இதயம் பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு, மார்போடு சாய்ந்து அந்த கடைசி ராபோஜனத்தில் அவருடைய மார்போடு சாய்ந்திருக்கிறார் யோவான். இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் இயேசு அவன் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுது. இயேசுவின் இதய துடிப்பை யார் ஒருவர் உணர்கிறார்களோ, ஒருவர் மற்றவருடைய இதய துடிப்பை உணர்கிறவர்களை புரிந்து கொள்ள முடியும். இதய துடிப்பை உணர்ந்தவன் தான் யோவான். எனவே இயேசு அவரிடம் அன்பு கொண்டிருந்தார். அந்த யோவான் அவரிடம் அன்பு கொண்டிருந்ததாக எங்கும் எழுதப்படவில்லை. அல்லேலூயா. இயேசு அவனை அன்பு கூர்ந்ததால் அங்கே அன்பு சீடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவரை அன்பு கூர்ந்தார். ஆனால் அந்த அருமை சீடன் இயேசுவின் இதய துடிப்பை அறிந்திருந்தான். இதய துடிப்பை அறிந்திருந்தான். நல்ல கள்ளன் இயேசுவின் வேதனைகளை அறிந்திருந்தான். நல்ல கள்ளன் இயேசுவின் பாடுகளை உணர்ந்தான். நல்ல கள்ளன் இயேசுவுக்கு வந்த தண்டனையை பற்றி கவலைப்பட்டான், வேதனையுற்றான், மனம் கசந்தவன். இயேசுவுக்காக பரிந்து பேசுகிறான் மற்ற கள்ளனிடம். இயேசு அதை கேட்கிறார். ஆண்டவரே, நீ பரகதியில் இருக்கும் பொழுது இந்த அடியேனை நினைவு கூறும் என்று ஒரு வார்த்தை கேட்கிறான். அவன் உள்ளத்தில் இருந்த உடனே பதில், இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய். தாழ்ச்சி மிகுந்த ஜெபம், உள்ளத்தை ஊடுருகின்ற ஜெபம். இயேசுவின் உள்ள சிந்தனைகளை அறிந்திருந்த யோவான் அன்பு சீடன் என்று பெயர் பெற்றான். இயேசுவின் வேதனைகளை உணர்ந்த நல்ல கள்ளனோ இயேசுவினோடு இன்றே என்னோடு இருப்பாய். மோட்சத்தில் முதல் அவன் தான் என்ட்ரி கொடுக்குறான். இன்றே நல்ல கள்ளன், பாவிகளை தேடி வந்த இயேசு. ஆமன் பாந்தர்களே. அதனால தான் அபக்கூக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அழகாக சொல்லும். அத்திமரம் துளிர்ந்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் வயதற்று போயினும், வயல்களில் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் நாடுகள் இல்லாது போயினும். வேறொருவர் வாசிக்கலாம் சப்தமாய். அத்திமரம் அறிவாம் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், இடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் ஆடுகள் இல்லாது போயினும். ஆமென்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அபக்குக்கு 3:18 சொல்கிறது, நான் ஆண்டவரில் களி கூறுவேன். ஆமென். நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதான் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்தில், நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்றும், என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயிடும், திராட்சை கொடிகள் கனி தராவிடும். அடுத்து சொல்ற, ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அபக்குக்கு ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார், ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவரும் பதில் கொடுக்கிறாரு, பேசுறாரு பதில் கொடுக்கிறாரு, பேசுறாரு பதில் கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு அபக்குக்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்குமே நீர் புறப்படுகிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்குமே நீர் புறப்படுகிறீர். ஊழியக்காரனை கண்ணு மணியா பார்க்கிறார். அல்லேலூயா. Hallelujah. அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருக்குள் எந்த நிலையில இருந்தாலும் அவருக்கு பயம் இல்லை, அவருக்கு கவலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. பேதுரு மறுதலிப்பான் என்று தெரிந்திருந்தும் அவனை திருச்சபைக்கு தலைவனாக மாற்றி, தாவீது தவறு செய்வான் என்று தெரிந்திருந்தும் அவனை ராஜாவாக்கினான். யார் அழிந்து போவார்கள் என்று தெரிந்த பவுல் கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தான், கொல்ல வருவான் என்று தெரிந்திருந்தும் பவுலை உயர்த்தினார். 14 திருமுகங்களை எழுதும்படி செய்தார். பவுல் கீழே விழுந்த பொழுது அனனியா சொல்லுவார், அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தவனாச்சு, கொடுமைப்படுத்தவனாச்சு, வெட்டி கொண்டவன, அப்படியாச்சு இப்படியாச்சு என்று அனனியா ஆண்டவரிடத்தில் சொல்றார். ஆண்டவர் சொல்வார், எட பைத்தியக்காரா, அவன் என்னென்னலாம் துன்பம் அனுபவிக்கிறோன்றது அது எனக்கு தெரியும், அவனுக்கு என்ன வேலை வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவன் எனக்காக வேலை செய்யறதுக்காக அவனை நான் தனியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு துன்பப்படுவான், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளவு வேதனை அடிப்பான்றது எனக்கு தெரியும்.
இருந்தாலும் அவனை நான் என்னுடைய கருவியாக பயன்படுத்துவேன் என்று சொல்லி சவுலை பவுலாக மாற்றிய தேவன். ஆமென். ஆமென். மறுதலிப்பான் பேதுரு என்று தெரிந்தும் பேதுருவை அவர் ஸ்ட்ராங்கா வச்சு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 முறை மறுதலித்தவனை 3 முறை கேட்பார், என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாய், என் நாடுகளை பேணி வள. ஆமன் பாண்டவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும் வயலில் தானியம் விளையாவிடினும். ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன அவமானப்படுத்தினாலும், யார் என்னை விட்டு விலகினாலும், பெற்ற தாய் தந்தையர் விலகினாலும், நண்பர்கள் வெறுத்தாலும், சொந்தம் பந்தங்கள் விலகி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு ஒரு பயம் இல்லை. அதே 17ஆம் வசனத்தில், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நேற்று மாலை ஆவியானவர் இந்த பாடலை தியானிக்கும்படி செய்தார். சகோதரி இந்த பாடலை பாடுறாங்க. நேற்று ஆவியானவர் அந்த சகோதரி வழியாக அந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார். அந்த சகோதரியுடைய வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது, அது என்னை ஊடுருவியது. ஆண்டவரே, இந்த வார்த்தை, அப்போதான் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி செய்தார் ஆண்டவர். அதான் இன்னைக்கு காலையில், நேற்று மாலை மிக வேதனையோடு உங்களோடு பரிமாறினேன், வேதனையோடு உங்களிடத்தில் பரிமாறினேன். இந்த குழுவை நடத்துவதற்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், பிரசவ வேதனைகள் எல்லாம் எனக்கு உண்டு. உங்களையும் நடத்தி செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதனையோடு சொன்னேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன், யாரையும் வஞ்சிக்க மாட்டேன், யாரையும் நான் எதையும் கேட்க மாட்டேன். ஆண்டவர் சித்தமான வருவீங்க, ஆண்டவர் சித்தமான சுதிப்பீங்க, ஆண்டவர் சுத்தமான வாசிப்பீங்க. விட்டார் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு. அவக்கூக்கின் மன்றாட்டு போல நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடி, ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். அல்லையா, அவர் பார்த்துக்கொள்வார். ஆடுகள் குறைவானால் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இனி யாரையும் போய் கூப்பிட மாட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், யாரையும் கூப்பிட முடியாத, கூப்பிடுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. என்னை யாரும் கூப்பிட வேண்டாம், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று ஆட்டுக்குட்டிகள் சொல்லும் முள்ளத்திலே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எனக்கு கவலை இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அது போதும். ஆண்டவர் சமயத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவக்குக்கு சொல்கிறாருங்க, இறைவாக்கில சொல்கிறாருங்க, முறையிட்டு பார்க்குறார். நான் காவல் மாடத்தில் நிற்பேன், காவல் மாடத்தில் நான் நிற்பேன். அழகா சொல்றாரு பாருங்க. என்ன விடையளிப்பார் என்று கண்டறிவதற்காக காத்திருப்பேன். அவர் விடையை கொடுக்கிறார், என் ஜபத்திற்கு விடையை கொடுக்கிறார், விடையை தருவார். அதனாலதான் அபக்கூக்கு 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது.
முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது. பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு. எதிர்பார்ப்பு, ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா வெறுத்து தள்ளுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எதிர்பார்ப்புக்காக நீ காத்திரு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, வெறுத்து போகிறோம். இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம், ஏன் எனக்கு இந்த பாடு? அதனால தான் அபக்கூக்கு 1:11 சொல்லுது, அவர்கள் காற்றை போல் விரைவாக கடந்து போகிறார்கள், மறைந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதி அவர்கள் செய்த தங்களுடைய வலிமை அவங்க என்ன நினச்சிக்கிறான்? என் ஆண்டவர், என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், அவர் என்ன பார்த்துக்குவார், அவர் என்ன பார்த்துக்குவார், நானே அவர் மாதிரி தானே, எனக்கு எல்லாம் தெரியும், அவர் எனக்கு உணர்த்துவார், எனக்கு செய்வார். கடவுளாக கருதி தங்கள் வலிமையை, என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும், தங்கள் வலிமையை அவர்கள் கடவுளாக கருதினார். அவர்கள் செய்த குற்றம். அல்லேலூயா. அதுதான் அபக்கூக்குடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதான் அபக்கூக்கு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் கால்களை பொன்மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். இதுதான் ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டு கிடைத்த பதில் இந்த காலை வேளையில். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லி, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் என்ற சிந்தனையோடு விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கொண்டு சத்தியத்தை நம்புவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலை அளிக்கும். என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் வார்த்தைகளை நம்புவோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் அவமானப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் களி கூறுவோம், கர்த்தருக்குள்ள இருப்போம் என்ற சிந்தனையோடு கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.